சென்னை மாநகரத்தை காக்கும் திருவேற்காட்டு கருமாரியம்மன் காக்க, எண்ணன்றி செய்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. திருவள்ளுவர் குருகுலத்தை பள்ளியில் பேச ஆரம்பிச்சிட்டு திருவள்ளுவரை பற்றி குறளை பற்றி சொல்லாமல் இருந்தால் தப்பாயிரும் இல்லையா? அதனால் குறளை பற்றி சொல்லியாச்சு. அதாவதுங்க, 100 காலம் வாழ்க, 100,000 ஜோதிடம் வாழ்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே ஜோதிடர்கள் புகழ் வாழ்க வாழ்கவே, 100 காலம் வாழ்க. சார், 48 நாளும் 120 வருடமும். அதாவது 48 நாள் 120 வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 120 வருடத்தில் சாதிக்கிறத 48 நாளில் சாதிக்கலாம் சார். அதாவது 120 வருடத்தில் நடக்கிறத 48 நாளில் நம்ம சாதிக்கலாம். இந்த 48 நாளில் சாதிக்கிறத தான் நம்ம 128 வருடத்துக்கு அந்த இதை செயல்களை, அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம். இப்போ அதாவது ஜோதிடம் பாரம்பரியத்தில் அதாவது ரிஷிகளினுடைய ஆசீர்வாதத்தில் ஒருத்தர் ஜோதிடர் சொல்கிறோம். ரிஷிகள் ஆசீர்வாதத்தில் சொல்கிறோம், கற்ற கல்வியினால் சொல்கிறோம். அப்புறம் நம்ம அந்த பாடம் அதாவது இயற்கையாகவே தன்னறிவாலையும் ஜோதிடம் சொல்கிறோம். அப்போ இதில் இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? அதாவது 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷி ஆசீர்வாதம், ஜோதிடம் இயற்கையாகவே வரும். அப்போ அந்த கற்ற கல்வி அப்படின்றது மனப்பாடமாக சொல்ல வரும். ஆனால் இந்த ஜோதிட கிளாஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குருமார்கள்கிட்ட இந்த 2 ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த குருமார்கள்கிட்ட கற்றாதான் நம்மளுக்கு அந்த கரு கிடைக்கும். அதாவது ஜோதிட கரு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு குருமார்கள் தேவை. அந்த குருமார்கள்கிட்ட இருந்து தான் அதாவது ஒரு செயல் இயங்குது அப்படின்னாக்கா அந்த இயக்கத்தை மட்டும்தான் நம்மளுடைய அறிவு சொல்லும். ஆனால் அதனுடைய உட்கறிவை சொல்லணும் அப்படின்னாக்க அந்த குருமார்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த டெக்னாலஜி அந்த டெக்னீஷியனை அந்த குருமார்களால் தான் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு அதாவது ஜோதிடர்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திசையில், இந்த வருடத்தில், இந்த புத்தியில் உனக்கு இந்த வயசில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு நடக்காமல் இருந்திருக்கும். ஏன் நடக்கலை? அப்போ ஜோதிடர் சொன்னது பொய்யா? இல்லை. அதாவது இந்த ஜாதகர் தவறான ஒரு செயலில் இதாகிருப்பாங்க. எப்படி தவறான செயல்னால் எப்படி? அதாவது இந்த இதில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு வேலை, அரசாங்க வேலையே கிடைக்க போகுது, இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த சரியில்லை, அதாவது ஜாதகம், நல்ல ஜாதகம்னு ஒன்று இருக்குது, தவறான ஜாதகம்னு இருக்குது, சுப ஜாதகம்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கையில் இந்த தவறான இடத்துல போய் ஈடுபட்டுருவாங்கன்னா தன்னிடம் இருக்கிற பொருள்களை, ஒரு நல்ல பொருள் அதுதான் அவருக்கு அது யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனுஷனுக்கு யோகம் செய்யும். அப்போ அந்த பொருளை அவர் அதாவது அந்த ஜோதிடர் நல்லது நடக்கும்னு சொன்ன நேரத்தில் இவருக்கு யோகம் செய்கிற பொருளை போய் ஒரு பரிசாவோ இல்லை தானமாவோ இல்லை பிறரிடமோ அதை போய் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க இவருக்கு நடக்கக்கூடிய யோகம் அந்த இடத்துல பாதிக்குதுங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது, இவரால், இந்த உறவுகளால் இந்த பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அது நடக்காமல் இருக்கும். அந்த ஜாதகருக்கு இந்த ஜோதிடர் சொன்னது நடக்காது. ஏன்னா அப்போ இவங்க ஜாதகர் நினைப்பாங்க, இந்த ஜோதிடர் சும்மா சொல்லிட்டாரோ, நம்மளுக்கு அது நடக்கலையே அப்படின்னு இது பண்ணுவாங்க.
இந்த உறவு முறையில் தானே, அதாவது தகப்பன் மூலமாக தானே இந்த தவறு நடக்கும்னு நம்மளுக்கு இந்த ஜோதிடர் சொன்னார், ஆனால் நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது இல்லைங்க, இது வந்து மாமனார் தகப்பன் மூலமாக நடக்கலை ஒரு செயல் அப்படின்னா மாமனார் மூலமாக நடக்கும். புரியுதுங்களா? இப்போ தாய் மூலமாக ஒரு செயல் நடக்குதுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னார்னா, அந்த தாய் மூலமாக நடக்கலை அப்படின்னா அந்த மாமியார் மூலமாக நடந்துருங்க அந்த செயல். புரியுதுங்களா? மாமியார் மூலமாக அந்த செயல் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி அதை மாதிரி ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே அதாவது ஒரு செயல் வந்து செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. அதாவது எல்லாமே எல்லாருக்குமே கிடச்சிருச்சுன்னா எப்படிங்க? புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தானங்க கிடைக்கிது. அதாவது இன்னாருக்கு இன்னன்னு தானே கிடைக்கிது. அப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நம்ம அது வித்தியாசம் இல்லாமல் போயிடும்லங்க. இப்போ வித்தியாசம் இல்லாமல் போயிடும், அந்த செயலுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு செயல் வந்து செஞ்சால் நல்லதே செஞ்சாலும், அதாவது ஒரு வீடோ ஒரு நிலதானமோ ஒரு ஒரு அரசாங்க வேலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது இவர் பகையாயிருவாருங்க. புரியுதுங்களா? அதாவது வீடு வாங்கி கொடுத்ததும் இவர் பகையாவார். இல்லை அரசாங்க வேலைக்கு உதவி செஞ்சுருப்பார், அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு அந்த மனுஷர், ஆனால் பகையாவார். புரியுதுங்களா? இல்லை ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடித்து கொடுத்துருப்பாரு, அந்த கல்யாணம் முடித்தவங்க அவங்க இது பண்ணுவாங்க, ஆனால் இந்த கல்யாணம் முடித்து வச்சவர் பகையாவார். ஏன் இப்படி ஆகுறாங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் இந்த மாதிரி பகையாகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த செயல் எடுக்கலை. பிரபஞ்சத்தில் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் அந்த திருமணத்தை அவர் நடத்தியே வைக்கக்கூடாது, அதுக்கு துணை போகக்கூடாது, மற்ற செயல்களை செய்யலாம். இந்த நிலதானம் வாங்கி கொடுத்தவர் பகையானார் பாருங்க, அவர் வாழ்க்கையிலேயே அந்த நில சம்பந்தமாக எதையுமே அவங்களுக்கு செய்யக்கூடாது, அப்படி செஞ்சாக்கா அவர் பகையாவார். அதே மாதிரி இது இப்படியும் முடியுங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு தீங்கு செய்கிறோம்னு சொல்லி தீங்கு செய்வாங்க, அது நன்மையில் முடியும். இந்த அனுபவம் இருந்திருக்கா உங்களுக்கு? யாருக்காவது இங்கே வந்தவங்களுக்கு அப்படி அந்த அனுபவம் இருந்திருக்கா? அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களே தீங்கு செய்யணும்னு நினச்சி செய்வாங்க, ஆனால் அந்த தீங்கு செஞ்சவங்க நினச்சவங்களுக்கு நல்லது நடந்துடும். புரியுதுங்களா? எதிர்மறையாக நடந்துடும். இப்படியும் ஜாதக அமைப்பு இருக்குது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது என்னுடைய நான் மதுரையில் இருந்து வந்திருக்கேன். என்னுடைய செல் நம்பர் 867 89 166 80. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.